குஜராத் போலீஸ் செஞ்ச சிறப்பான சம்பவத்தை நம்ம பார்த்ததுலாமா. அங்க ஜெயில இருந்து ஒருத்தன் வெளியே வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா. ஐயே கிந்தடா நல்லதாண்டா நடந்து வந்திருந்த திடீர்னு நோன்ற. அது என்ன மேட்ருனா, இந்த பன்னாட பிரதேசி பையன் குஜராத்தை சேர்ந்தவன். இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தைய கடத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய கொன்றுக்கான். இது சம்பந்தமா அங்க ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவன் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. போலீஸும் விசாரிக்குது. அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பாடி எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அவன் வந்து எந்த இடத்துலன்னு சொல்லியிருக்கான். பட் தேடின இடத்துல பாடி கிடைக்கல. சரி, இந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவனை வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்காக அந்த ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வராங்க. அந்த டைம்ல அந்த எஸ்ஐ என்ன பண்றாரு, எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ போயிட்டு அந்த பையனோட காதுல ஏதோ சொல்றாரு. உடனே நல்லா நடந்திருந்தவனே டக்குன்னு பார்த்தா காலை சுழுக்கின மாதிரி ஏதோ பண்ணி ஆக்ஷன் பண்ணிட்டு வரான். இது ஆக்ஷன் மேடம், ஆக்ஷன். இதெல்லாம் பார்த்த பொதுமக்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாயிடுச்சு. கண்ணு முன்னாடியே எல்லாத்து முன்னாடி இந்த வேலையை பார்க்கறவங்க யாரை காப்பாத்துறதுக்காக குஜராத் போலீஸ் இந்த வேலையை பார்க்கறாங்கன்னு தெரியல. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி வேற யாரு இருக்கா, இல்ல இவன் தான் உண்மையான அக்யூஸ்டா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற யாருன்னா அக்யூஸ்ட் இருக்காங்களான்ட்டு இப்ப வரைக்கும் தெரியல. என்னதான் எனக்கு புரியல. யாருக்காக போலீஸ் வந்து அந்த இறந்து போன குழந்தையோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது, ஊருக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது. அத குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு பொண்ணவனுக்காக எப்படி பாத்தியா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோல பதிவாகாத அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு மோசமா இருக்கு அந்த இடத்துல சட்ட ஒழுங்கெல்லாம். எங்கிருந்தா வரீங்க, ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க?